பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் மோசையோடு பேசுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசைக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. முகமுகமாய் தேவனோடு பேசின மோசைக்கு ஒரு ஆசை. என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நான் உங்கள் மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும்னு கேட்குறாரு. கேட்டவனே அந்த தொடர்ந்து வாசிக்கும்போது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மகிமையை காண்பித்தரலும் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ அப்படின்னு கர்த்தர் அவரோட பேசுவார். என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. கன்மலையில் நில். இன்றைக்கு கன்மலையான கிறிஸ்து. கன்மலை எதை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கன்மலையான கிறிஸ்துவை குறிக்குது. கன்மலை நில்லுன்னு சொல்கிறாரு. கன்மலையில் நிற்கிறாரு. நின்னவனே கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு வருது. மகிமை கடந்து போகும்போது நான் முன்னே அந்த கன்மலையின் வெடிப்பில், அந்த கன்மலையின் வெடிப்பில், அந்த பாறையின் வெடிப்பில் விரிசலில் மறைத்து வசனம் சொல்லப்பட்டிருக்க அந்த பாறையின் கன்மலை வெடிப்பில் வைத்து கரத்தால் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. என் முகமோ காணப்படாது. இந்த வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மோசேக்கும் தேவனோடு இருக்கிற தேவனுக்கு மோசேக்குள்ள அந்த அளவில்லா இனிமையான உறவை குறிக்குது. இந்த உறவை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மோசே தன்னுடைய ஜனங்களை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறாரு. அவருடைய மகிமையை பார்க்கும்படி வாஞ்சையாக இருக்கிறாரு. வாஞ்சையாக இருந்தார். முகமுகமாய் ஒரு முறைக்கு 2 முறை 40 நாள் உபவாசம் பண்ணின மோசே, தேவனோடு சஞ்சரித்த மோசே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மகிமையை பார்க்கணுன்னு விரும்புகிறேன்ப்பா, மகிமையை பார்க்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கன்மலையின் வெடிப்பில் கன்மலை மேலே வந்து நில்லு பண்ணி, கன்மலையில் வந்து நில்லு. என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, அந்த கன்மலையில் வந்து நில்லு. என் மகிமை கடந்து போகும், என் மகிமை கடந்து போகும். நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும்போது என் கரத்தால் உன்னை மூடுவேன், என் கரத்தால் உன்னை மறைப்பேன். அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது, என் கரத்தால் மூடுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு, என் கரத்தால் கண்களை மூடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவருடைய கரத்தினால மோசையை மூடினார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரங்கள்னு பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கரத்தினால, தேவனுடைய கரத்தம் நம்மளை மூடுகிறது, தேவனுடைய கரம் நம்மளை மறைக்கிறது, தேவனுடைய கரம் நம்மளை மூடுகிறது, தேவனுடைய கரம் நம்மளை தாங்கிறது. தேவனுடைய கரத்தில் என்ன உண்டா? சத்துவமும் வல்லமும் உண்டு. தேவனுடைய கரம் எவரையுமே மேன்மைப்படுத்துகிற கரம், எவரையுமே பலப்படுத்துகிற கரம். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? எகிப்துலேருந்து கர்த்தருடைய கை வல்லமை எகிப்து தேசத்தில் வெளிப்பட்டுச்சு. கர்த்தருடைய கை வல்லமை ஓங்கி போயத்தினால, மகா பலத்தினால, மகா கரத்தினாலும் தேவன் அவர்களை ஓங்கி புயத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினால தம்முடைய ஜனங்களை தேவன் புறப்பட பண்ணினார். அன்பு தேவ ஜனமே, அப்படியாப்பட்ட தேவனுடைய கரத்தில் இருக்கிற வல்லமை பெரியது. அவர் கரத்தினால மோசே மூடினார். கை வல்லமை வெளிப்பட்டது. தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை தேவன் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு வெளிநாடுகளில் கொரோனா வந்தப்போ ஒரு அருமையான ஒரு மருத்துவ குடும்பங்கள் ஜெபம் பண்ணதான். அநேகருக்கு இந்த கொரோனா டைமில் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்தில் பணிபுரியவங்களுக்கு அந்த லீவ் கிடையாது. எனி டைம் அவங்களுக்கு வேலை இருந்துதான். அந்த குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் 22 பேர் இருந்தாங்களாம். மகன், மகள், பேத்தி, பேரன், தாத்தா, பாட்டின்ட்டு அப்படி 22 பேர் இருந்தாங்களாம். அப்போது அந்த மருத்துவ பணி அவர்கள் செய்யும்படி வாஞ்ச இருக்குது. ஆனால் அந்த கொரோனாவுடைய காரியங்கள், பாதிப்பு
மரணங்கள் அது எப்படியெல்லாம் பரவும், அந்த காரியங்களெல்லாம் ஒரு மருத்துவராக இருந்து அவங்க அறிந்து கொண்டதுனால உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அந்த குடும்பத்தாருக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் இவ்வளோ இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, முதியவர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பணிபுரிகிறோம், மருத்துவத்துறையில் பணிபுரிகிறோம், மருத்துவ வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நாங்கள் தன்னார்வமாக செய்கிறோம். ஆனால் நாங்கள் மறிச்சாலும் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் மூலம் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு பயம், உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம். அந்த தகப்பன் தாய் சொல்கிறாங்களா, நீங்கள் போய் செய்யுங்க, அதுக்காக தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. உலகமே இந்த கொரோனா நேரத்தில் வீட்டில் அடைப்பட்டு கடந்தாலும் நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க. இந்த நேரம் நீங்கள் எழும்பி செயல்படுகிற ஒரு நேரம், அநேகரை காப்பாற்றுகிற ஒரு நேரம். அந்த கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு அந்த தாய் தகப்பன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள் கேட்குறாங்க. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்து உள்ளுக்குள்ளே பயம். நாங்கள் ஒருவரையும் இழக்கக்கூடாது. இந்த காரியங்கள் போய்கொண்டே இருந்தது குடும்பத்தில். இனம் புரியாத ஒரு கலக்கம், பயம், என்ன செய்யறதுன்னு தெரியல. குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் இறங்க ஆரம்பித்து ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர், அதற்காகவே இந்த ஞானத்தை கொடுத்துரு, இந்த படிப்பு கொடுத்துரு, இந்த உயர்வை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று செயல்பட ஆண்டவரே விரும்புகிறோம்ப்பா. ஆனால் இந்த கொரோனா பாதிப்பை குறித்து இருக்கிற அச்சங்களும் பயங்களும் அதிகமாக இருக்குப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்களை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆனால் அந்த கொரோனா பேஷண்ட்டு நாங்கள் அட்டன் பண்ணும்போது அவங்க மூலம் அந்த கொரோனா வைரஸ்ஸு எங்கள் மூலமாக தொடர்ந்து வந்து குழந்தைகளை, பெரியவர்களை பாதிச்சு அவர்கள் உடல் நலத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குன்னு ஓப்பனாக தேவன் சமூகத்தில் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க. அழுது குடும்பமாக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. தேவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாயாருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தாராம். எல்லாரும் குடும்பமாக அழுது ஜெபிக்கும்போது அந்த தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தாராம். எல்லாம் முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவரே, நாங்கள் இந்தியாவிலிருந்து இங்கே வெளிநாடுக்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இதன் முதல்ல இறங்கி நாங்களும் எங்கள் குடும்பமாய் நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறோம். இந்த குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்துங்க, அநேகருக்கு நாங்கள் உதவும்படி எங்களை வைங்க, எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தேவன் தரிசனத்தை கொடுத்தாராம். அவருடைய கரம் அந்த குடும்பத்தை மூடி இருக்கிறதா, அவரோட கரம், தேவனுடைய கரம் அந்த குடும்பத்தை இப்படி மூடி இருக்கிறதா தரிசனத்தில் பார்த்தாங்களாம். பார்த்துருக்கும்போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அந்த வார்த்தை அந்த தாயாரோட இருதயத்தில் துணிச்சிட்டே இருந்ததாம். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஜெபிச்சுட்டு தேவன் கொடுத்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட போது ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொண்ட போது அந்த தாயாரோட டேர்ன் வந்ததான். அப்போ அந்த தாயார்கிட்ட கேட்டாங்க, அம்மா, உங்களுக்கு என்ன தேவன் வார்த்தை கொடுத்தா, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சொன்னாராம், நான் உன்னதமான தேவனுடைய 2 கரங்களை நான் பார்த்தேன். அந்த கரங்களுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது. தேவன் தம்முடைய குடும்பத்தை அவர் கரத்தினால் மூடுவார். அன்றைக்கு மோசேவை தம்முடைய கரத்தினால் மூடினது போல, அந்த கரத்தினால் மூடி மறைத்து கொண்டது போல தேவன் நம்மளுடைய குடும்பத்தை மூடி மறைத்து கொள்வார். எந்த வித பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாருன்ட்டு காரியங்களை அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே மன உறுதி வந்தது. ஒரு பலன் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது. தேவனுடைய திட்டம் இதுதான் என்பதை அவங்க உணர்ந்து கொண்டு அந்த கொரோனா டைமில் செயல்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் அநேகர லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவங்க முன்னின்று தன்னுடைய மருத்துவ சேவைகளை செய்தாங்க. செவிலியர்களாக மெடிக்கல் ஃபீல்டில், மருத்துவ ஃபீல்டில் இருந்து அநேக சேவைகளை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, தಮ್ಮ குடும்பத்தார் மூலம் அநேக உணவின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, உடையின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு தம் குடும்பத்தார் மூலம் அநேக பண உதவிகளை, பொருள் உதவிகளை, ஆடை உதவிகளை, உணவு உதவிகளை அநேகருக்கு செய்தாங்க. அன்பு தேவஜனமே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அந்த குடும்பத்தாருக்கு என்ன? அன்றைக்கு மோசே தம்முடைய கரத்தினால் மூடினது போல, அவருடைய மகிமை கடந்து போகும்படி கரத்தினால் அவர் மூடுந்து போல, கண்மடில் வெடிப்பில் வைத்து தம்முடைய கரத்தினால் மூடி பாதுகாத்து கொண்டது போல இக்குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். ஒரு உயிர் சேதமும் இல்லாதபடிக்கு அவர்கள் அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த உயிர் சேதம் வராதபடிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை அவர்கள் மூலம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய கரத்தின் சுகமாக்குகிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, பலன் கொடுக்கிற ஒரு வல்லமை அநேகரை கர்த்தருடைய வார்த்தையினால் தேற்றினாங்க. அநேகர்
அந்த கொரோனா வைரஸின் பாதிப்பினால் பயத்தின் மதியில், பீதியின் மதியில் இருந்தாங்க, மனக்கலக்கத்தின் மதியில் இருந்தாங்க. அநேகர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அநேகர் எத்தனையோ பிள்ளைகளுக்கு, எத்தனையோ லட்சம் ஆத்துமாக்களுக்கு அவங்க கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க. மருத்துவ பணி மட்டும் செய்யலை, அநேகரை ஊக்குவித்தாங்க, ஊன்ற கட்டினாங்க. அநேக குடும்பங்களை, பிள்ளைகளை ஊன்ற கட்டினாங்க. கர்த்தருடைய வார்த்தை, மோசேக்கு தேவன் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கரத்தினால் மூடி பாதுகாத்தது போல அவருடைய கரம் அந்த குடும்பத்தை மூடி பாதுகாத்தது. இன்றைக்கும் தேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னதை சாலமோன் காலத்தில் அது கரத்தினால் நிறைவேற்றினது போல கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்குகிற கரம். அவருடைய வலது கரம் நம்மளை தாங்கும், நம்மளை மூடும். அது மட்டும் இல்லை, அவர் வலது கரம் நம்மளை மேன்மைப்படுத்தும், நம்மளை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லை, சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார், நமக்கு மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துகிற கரம். அன்பு தெய்வ ஜனமே, மோசேக்கு தேவன் வாக்கு கொடுத்தது போல என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் மகிமை கடந்து போக என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய். கர்த்தர் தம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினது போல அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு மோசேவை கரத்தினால் மூடி பின்பு கரத்தை எடுத்து தேவனுடைய பின்புறத்தை அவர் கண்டது போல அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தருடைய கரம் உங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாதுகாக்கும் கரம். எந்த பயத்தில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த கலக்கத்தில் இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிற கரம் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. உங்களை பலப்படுத்துகிற கரம் உங்களோட உண்டு, உங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய கரம் உங்களோட உண்டு. ஹல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனுடைய கரம் உங்களோட உண்டு. உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனோட கரம் உங்களோட உண்டு. அன்பு தெய்வ ஜனமே, சத்துவமும் வல்லமையும் அவர் கரத்தில் உண்டு. கர்த்தருடைய கரத்துக்கு உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை அப்பா அம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் பரிசுத்தவான்களுக்கு உம்முடைய கரம் நன்மை செய்கிற கரமாக இருந்தது போல இந்த நாள்லேயும் அப்பா உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும். எகிப்தில் கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்பட்டது போல இந்த நாளையும் அப்பா அந்த கரத்தின் வல்லமையை நாங்கள் காணும்படி, அந்த கரத்தின் பாதுகாப்பை அப்பா அம்மை துதிக்கிற எங்களுக்கு கட்டளையிடும்படி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் ஆழங்கள்லேருந்து தூக்கி எடுக்கிற கரம், உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற கரம், உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை திருப்புகிற கரம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுகிறத காண்பது நிச்சயமே. அன்பு தேவஜனமே, அப்பா நீர் எங்களோட கூட இருங்க. அவர் வலது கரம் பராக்கிரம செய்கிற கரம், தேவனுடைய வலது கரம் பராக்கிரம செய்யும். அன்பு தேவஜனமே, தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை மூடி பாதுகாப்பது நிச்சயமே. கர்த்தருடைய கரம் பாதுகாப்பானா எந்த வல்லமைக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த அதிகாரத்துக்கும், எந்த ஆளுமைக்கும் அது இடமில்லை என்பது நிச்சயமே. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆவியானவரே, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. அன்றைக்கு மோசையை மூடி பாதுகாத்த கரம் அப்பா, மோசையை மூடி மறைச்ச கரம் அப்பா, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா வல்லமைகளுக்கு விரோதமாய் வருகிறோம்ப்பா. இன்றைக்கு அப்பா எகிப்தின் சேனை தம்முடைய ஜனங்களை தொடர்ந்து வரும்படி அநேக சேனைகள் புறப்பட்டது, எகிப்தின் சேனைகள் புறப்பட்டது. கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்பட்டு ஓங்கி போய்த்தனால பலத்த கரத்தினாலும் ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் அப்பா. நீங்கள் இன்றைக்கும்ப்பா இந்த நாள் ஆண்டவரே ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. மீட்டெடுக்கிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை, சுகத்தை கொடுக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை அப்பா, நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமப்பா வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற இவ்வேளையிலும் அப்பா பிள்ளைகளுடைய சிரசு மேலே அப்பா உம்முடைய கர்த்தருடைய கை வல்லமை இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டுப்பா, இறங்கட்டுப்பா அப்பா. தொட்டு தூக்கி விடுகிற கர்த்தர் அப்பா. இன்றைக்கு பேதுரு மாமி ஜுரமாய் கிடந்த போது கர்த்தர் கரம் பிடித்து அவர்களை தூக்கி விட்டது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய கரத்தினால் அவர்களை தூக்கி விடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கரம் அவர்களை எல்லா ஆண்டவரே குழப்பத்தின் மதிலும், ஆண்டவரே சோர்வு மதிலும், பலவீனத்தின் மதிலும் அப்பா, கலக்கத்தின் மதிலும் தூக்கி எடுத்த நல்ல கரத்துக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம்ப்பா. என் தேவன் ஜெபத்தை கேட்டிருக்கிறீரா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை ருசி பாருங்க. ஆண்டவரே, எகிப்தில் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், எகிப்தில் மட்டும் இல்லைப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய கரம் பரிசுத்தவான்கள் மேல் நன்மையாக இருந்த கரம், எஸ்ரா மேலே இருந்த கரம், நெகேமியா மேலே இருந்த கரம் அப்பா,
இந்த நாள் என் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏன் மேலே உங்களுடைய கரம் இருப்பது என்பது நிச்சயமே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே தங்கி இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. God bless you. Have a blessed day.